அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும். அது வந்து வெரிவிக்க நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இப்போ வந்து திருச்சிக்கு போயிருந்தோம்ல. அப்போ வந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் போயிருந்தோம். பஸ் ஸ்டாப்புக்கு போயிருந்தோமா. அப்போ வந்து ஒரு ஆட்டோக்காரனை கேட்டாங்க, இந்த மாதிரி ஏம்மா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இறங்குறிய அப்படின்னு எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு வந்து கேன்சரு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லையில் அந்த அண்ணன் கேட்டாங்க, எங்கேம்மா கேன்சர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, எனக்கு கட்டியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நீர் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆட்டோக்காரனே தான் இருந்தாலும் ஒரு நல்ல இதில் அந்த அண்ணன் தன்மையாக கேட்டாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்மா. அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா, அந்த திராட்சை விதை இருக்குல்லம்மா, திராட்சையை வாங்கி அந்த விதையை எடுத்து அதை வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு வீட்டில் அரைக்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சத்தூளையும் இதையும் ஒன்றா அரைச்சிட்டு காலையிலையாவது சாயந்தரமாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்கம்மா. கொஞ்சம் ஓரளவுக்கு எங்கேயும் பரவாமல் கொள்ளாமல் கிளியர் ஆகிடும் அப்படின்னு அந்த அண்ணன் வந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க. இது வந்து உண்மையா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால இப்போ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது தெரிஞ்சவங்க யாராவது சாப்பிட்டவங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவலையாயிடுச்சா இல்லை உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதை தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ப்ளீஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த திராட்சை விதையும் மஞ்சளையும் ஒன்றா அரைச்சி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் குறையும், எந்த இடத்துலையும் பரவாது அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ், சரிங்களா?